தற்பொழுது வெளியாகிருக்கும் அண்மை செய்தி. பாமக நிறுவனர் ராமதாஸின் உடல்நலம் குறித்து தொலைபேசி மூலமாக பிசிக தலைவர் திருமாவளவன் விசாரித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸின் உடல்நலம் குறித்து பிசிக தலைவர் திருமாவளவன் தொலைபேசி வாயிலாக விசாரித்திருக்கிறார். அரசியலில் நேர் எதிர் கொள்கைகளை கொண்டுள்ள இரு தலைவர்களும் தொலைபேசியில் உரையாடல் நடத்தியுள்ளனர். பாமக நிறுவனர் ராமதாஸின் உடல்நலம் குறித்து பிசிக தலைவர் திருமாவளவன் தொலைபேசியில் நலம் விசாரித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் உடல்நலம் குறித்து தொலைபேசி மூலம் பிசிக தலைவர் திருமாவளவன் விசாரித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைகிறார். வணக்கம் முத்துக்குமார், விவரம். வணக்கம். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தேன் என்றும் அவர் முழுமையாக நலம் பெற வேண்டும் என விசிக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் விசிகவுடைய தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் தற்பொழுது தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த தகவல் தெரிவித்திருக்கிறார். அதாவது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கடந்த சில நாட்களாகவே சென்னை கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் இதய நோய் பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவரை அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஏராளமானோர் நேரடியாக சந்தித்து உடல்நலம் குறித்து நலம் விசாரித்தனர். ஒரு சில பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தனர். நேற்றைய தினம் அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இந்த நிலையில தற்பொழுது விசிக தலைவர் தொல் திருமாவளவன் மருத்துவர் ராமதாஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய உடல்நலம் குறித்து நலம் விசாரித்த அவர் மேலும் முழுமையாக நலம் பெற வேண்டும் என விசிக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இருவருமே, அதாவது தொல் திருமாவளவன் சரி, மருத்துவர் ராமதாஸ் சரி, இவருமே அரசியல் களத்துல தொடர்ந்து மக்களுக்காக பாடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது ஒருவருக்கொருவர் இந்த நலம் விசாரித்துக் கொண்டிருப்பது தற்போது பேசும் பொருளாகி இருக்கிறது. குறிப்பாக சொல்வதென்றால் ராமதாஸ் அதாவது பாமக இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் விசிக இடம்பெறாது என தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை தொலைபேசியில் நேரடியாக தொடர்பு கொண்டு நலம் விசாரித்திருப்பது தற்பொழுது பேசு பொருளாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் முழுமையாக நலம் பெற வேண்டும் என விசிக சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் அவர் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். முத்துக்குமார், தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.